வணக்கம். ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மாநிலமான மும்பையில் நடந்த மகாராஷ்டிராவிற்கான மாநகராட்சி தேர்தலில் பாஜக மிகப்பெரிய வெற்றியை ஈட்டியிருக்கிறது. ஆனால் இதில் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினர் சில முக்கியமான இடங்களில் பாஜக மற்றும் சிவசேனா கட்சியை தோற்கடித்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக ஆசியாவினுடைய மிகப்பெரிய குடிசை பகுதிகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய தாராவியில் அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக பார்க்கப்படுகிறது. இதில் வார்டு 183 ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனாவினுடைய வேட்பாளரை 1200க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் காலை தோற்கடித்திருக்கிறார். காங்கிரஸ் தொண்டர்கள் இந்த வெற்றியை மிகப்பெரிய அளவில் கொண்டாடி இருக்கிறார்கள். பல தசாப்தங்களில் மிகவும் பரபரப்பான பிஎம்சி தேர்தல் என்று விவரிக்கப்படும் இந்த தேர்தல் இது ஒரு ஆரம்பகால மன உறுதியை அதிகரிக்கும் என்றும் காங்கிரஸ் கட்சியினர் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கிடையில் பாரதிய ஜனதா கட்சியும் ஆரம்ப கால வெற்றிகளை பதிவு செய்திருக்கிறது. மன்குட் பகுதியில் உள்ள வார்டு 135 நவ்நாத் பான் வெற்றி பெற்றதை அடுத்து பாஜக தொண்டர்கள் ஒட்டுமொத்தமாக கொண்டாடி வருகிறார்கள். ஆனால் பிஎம்சி தேர்தல் முடிவுகள் வெளிவந்த போது பாஜக மட்டும் தனி கட்சியாக 89 இடங்களையும் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா கட்சி 29 இடங்களையும் பெற்று ஒட்டுமொத்தமாக 118 இடங்கள், அதாவது தேவையான 114 இடங்களுக்கு அதிகமாக இடங்களை பெற்று தற்போது மகாராஷ்டிராவில் ஆட்சி செய்ய போகிறது. அதோடு மட்டும் நின்றுவிடாமல் உத்தவ் தாக்கரே, ராஜ் தாக்கரே கூட்டணி கட்சிகள் இணைந்து ஒட்டுமொத்தமாக 72 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இதில் ராஜ் தாக்கரேனுடைய கட்சி வெறும் 6 இடங்களில் மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஒட்டுமொத்தமாக சிவசேனா, என்சிபி, ராஜ் தாக்கரே கூட்டணி கட்சிகள் இணைந்து போட்டியிட்டன. பாஜக, ஏக்நாத் ஷிண்டே கூட்டணி இணைந்து போட்டியிட்டிருக்கிறது. இந்த இரண்டு கட்சிகளிலும் பாஜக தனித்துவமாக, அதாவது தனிப்பெரும் கட்சியாக 89 இடங்களை வெற்றி பெற்று மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய அளவிலான ஒரு வரலாற்று சாதனையை படைத்திருக்கிறது என்று வேண்டுமென்றால் கூறலாம். 25 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக பாஜக அரியணையில் அமர்கிறது. இதற்கு முன்னதாக உத்தவ் தாக்கரே அல்லது தாக்கரே குடும்பத்தினருடைய கட்சிகள், சிவசேனா கட்சிகள் தான் மிகப்பெரிய அளவில் ஆட்சி அமைத்து வந்தது நமக்கு நன்றாக தெரியும். இப்போது சிவசேனாவை ஒட்டுமொத்தமாக ஓரம் கட்டிவிட்டு அல்லது 69 இடங்களுடன் ஓரம் கட்டிவிட்டு தனிப்பெரும் கட்சியாக 89 இடங்களை பெற்று பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக மகாராஷ்டிராவில் தற்போது ராஜ் தாக்கரே மற்றும் உத்தவ் தாக்கரே அணியினர் கூறுவதாவது, கண்டிப்பாக மராத்தியர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அதற்கு நாங்கள் முன்னின்று நிற்போம் என்றும், அவர்களுடைய பிரச்சனை அல்லது மராத்தியர்களுக்கு மரியாதை அளிக்கும் விதமாக நடந்து கொள்ளாவிட்டால் அவர்களுக்கு மரியாதை கொடுக்கும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என்றும் தோல்விக்கு பிறகு இவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதிர்ச்சியூட்டும் விதமாக ஏஐஎம்ஐஎம் கட்சி 8 இடங்களையும், ஆம் ஆத்மி கட்சி 4 இடங்கள் குறைந்து 2 இடங்களையும் பெற்றிருக்கிறது. காங்கிரஸ் ஒட்டுமொத்தமாக 29க்கும் அதிகமான இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக பிஎம்சி தேர்தலில் பாஜக தன்னுடைய வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. மற்றவர்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் விற்பனைக்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு அணுகவும்.